சிறுநீர் கட்டுப்பாட்டு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக நவீன அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கடலூரைச் சேர்ந்த நூர் நிஷா என்ற 14 வயது சிறுமிக்கு கட்டுப்பாடு இன்றி சிறுநீர் வெளியேறும் பாதிப்பு இருந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி மாதம் அனுமதிக்கப்பட்ட சிறுமியை பரிசோதனை செய்ததில் சிறுமிக்கு நியூரோஜெனிக் ஃப்ளூயிடர் எனப்படும் சிறுநீர் பை செயலிழப்பு பாதிப்பு இருந்ததை கண்டுபிடித்தனர். நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் சேதத்தால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. தொடர்ந்து சாக்ரல் நியூரோமாடுலேஷன் எனும் அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சை நிபுணர்களான மருத்துவர்கள் திருவருள் எழில்சுந்தர், ராகவேந்திரன், மீரா ராகவன் ஆகியோர் இணைந்து 2 கட்டங்களாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். வெற்றிகரமான சிகிச்சைக்கு பிறகு சிறுமியின் சிறுநீர் கட்டுப்பாட்டு செயலிழப்பு பாதிப்பு சரி செய்யப்பட்டு கட்டுப்பாடு இன்றி சிறுநீர் வெளியேறுவது தடுக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சைக்காக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மட்டுமே செய்யப்படுகிறது. இதற்கு 25 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனால் தென்னிந்தியாவில் முதல் முறையாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இந்த சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டது. தனியார் மருத்துவமனை அவர் மும்பை வரைக்கும் சென்றிருக்கிறார். மும்பையில் சென்று அங்கு இதற்கு 25 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக கருவியுடன் சேர்த்து செலவாகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் அவர் இங்கு நம்மளுடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வருகை தந்தார். இது 2 கட்டமாக செய்யப்பட்டது. முதல் கட்டம் ட்ரையல் ஃபேஸ் என்று பெயர், 2வது கட்டம் பர்மனன்ட் ஃபேஸ் என்று பெயர். ட்ரையல் கட்டத்தில் அது வேலை செய்கிறதா என்று 2 வாரம் பார்த்துவிட்டு பர்மனன்ட் ஃபேஸ் மேக்கர் வைக்கப்பட்டது. அதுக்கான ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி திருப்தியாக இருக்கிறதுனால் அவருடைய பெற்றோர்களும் மிக திருப்தியாக இருக்கிறார். இது ஒரு மிகவும் பெரிய டீம் எஃபோர்ட். இது மாதிரி பண்ணுறது கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் தென்னிந்தியாவிலே இதுவே முதல் முறையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது நாளே அவங்களுக்கு அந்த சிறுநீர் கழிக்கிற ப்ராப்ளம் முழுமையாகவே சரியாயிடுச்சு. அந்த யூரின் அவங்க டியூப்பில் போயிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே எடுத்து விட்டாச்சு. இருந்தாலும் ஒரு 2 வாரம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி, இது இவங்களுக்கு கட்டாயமாக வேலை செய்யுது அப்படின்ற முடிவு வந்த உடனே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பர்மனெண்ட்டாக அந்த பேஸ்மேக்கர் மாதிரி இம்பல்ஸ் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம் அதோட பேர். அந்த இம்பல்ஸ் ஜெனரேட்டர் வித் பேட்டரியை பர்மனெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணோம். அது 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 பண்ணது. இதுவும் இந்த லோக்கல் அனஸ்தீசியா முறையில் தான் பண்ணோம். அதுக்கு பிறகு 26ஆம் தேதி மார்ச் மாதம் நல்ல பூர்ணமாக அவங்களுக்கு ரிலீஃப் வந்த உடனே அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். இது இந்த 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 பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சுது.